ஆல்வேஸ் கோபிகா தான் டார்கெட். அந்த பொண்ணு கோகுட் தான் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கா. இல்லை இல்லை அதுக்கு இல்லை, அவ்வளோ டைம் ஆயிடுச்சா? நம்ம தேர்ட் அடிச்சிடும், அது கன்ஃபார்ம் பண்ணு. கேமரா வேற கனிஷ்கா சும்மா அன்னைக்கு ஓடுவா ஃபுல்லா, இன்னைக்கு மட்டும் டக்குன்னு அவுட் ஆயிடும். அவுட் ஆயிடும். ஓ லேக்கா, ஷீ இஸ் தி கேப்டன். நோ கோபிகா தான் கேப்டன். ஐயோ இந்த பொண்ணு 8. கனிஷ்கா மட்டும் அவள் அவுட் ஆகிட்டான்னா அப்புறம் அப்படியே டக்குன்னு வரும். இந்த ஸ்கூல் கனிஷ்கா தான் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டாங்க. அவள் ஃபஸ்ட்டே அவள் அவுட் ஆகிட்டால போன வாட்டி, அதனால அவளையே டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆனோன்னா நான் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் தான் இருக்கிறதுல வீக்கஸ்ட்டு. கோபிகா தான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஆனால் கோபிகா நான் ஹைட்டாக இருக்கேன்ல, ஒரு மாதிரி இருந்து என்னைய மட்டும் ஒரு மாதிரி பார்த்தாங்க எல்லாம். ஓ லேக்காவும் இருக்கல. அவுட் 1 அவுட் ஒன்லினும் 6 அவுட் எடுத்திருக்காங்க. இன்னும் அவங்க 5 அவுட் எடுக்கணும். இல்லை இப்போதைக்கு இந்த மேட்ச்சில் ஒரு அவுட் கனிஷ்கா. கோபிகா லேக்கா ஸ்ரீ காலை கனவு போயிட்டோம். லேக்கா சும்மா ஓட வைக்கிற எல்லாத்தையும். கோபிகா மெயின் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து லேக்கா. இல்லை நான் இது வரைக்கும் மேட்ச் போனப்போ ஃபஸ்ட்டு லேக்கா முடிச்சிடுவாங்க, அப்புறம் கனிஷ்கா. ஆமாம் ஃபஸ்ட்டு வீக்கை முடிச்சு தான் ஸ்ட்ராக் முடிப்பாங்க. ஸ்ட்ராங்காக முடிச்சோன்னு வைங்க, அடுத்து வீக் டக்கு டக்குன்னு விழுந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு தீர கத்திட்டே ஜீவனா ஜீவனா சீரப் கேர்ளா மாதிரி, சீரப் கேர்ளா மாதிரி சேர் லீடர். அங்கே மேட்ச்சுக்கு வந்தப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் சில வாட்டி. இல்லை அப்புறம் சில வாட்டி ஓடிடுவேன். இவ தான் நினச்சி இந்த வருஷம் தானே நீ வந்திருக்க. நான் போன வருஷம் வந்து உன்னை மாதிரி தான் இருந்தேன், வீடியோட எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நான் எப்பவுமே அஃபென்ஸ் நான் பண்ணுவேன். டிஃபென்ஸ் வந்து ஒரு வாட்டி பண்ணுவேன். எனக்கு டிஃபென்ஸ் சுத்தமாக வராது, அஃபென்ஸ் மட்டும்தான் வரும். டிஃபென்ஸ் ஓடுவேன், ஆனால் நர்வஸ்னஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்துருவேன். I hate this particular team because they are simply falling down. சீனுக்கால் என்னன்னு தெரியல, விளையாண்டோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தோட போகிறாங்க. கேப்டன் அதை நல்லா எஃபர்ட் போடுறாங்க. ஆமாம் நம்மளுக்கெல்லாம் செயின் போட்டால் சுத்தமாக அலவுட் இல்லை, அவங்களாம் எல்லாம் செயின் போட்டு உட்காந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எடுத்த முக்கால்வாசி அவுட் கேப்டன் தான் எடுத்து கொடுத்தா. ஆமாம் லேக்கா ஸ்ரீ டே ட்ரீமிங் போல பிடிச்சிட்டு டே ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம எனக்கு 5:30 போவோம். கப்பெல்லாம் கொடுக்க 20 minutes மேக்ஸிமம். ஃபைனல் பார்த்துட்டு போகணும்ல, அப்போ டைம் ஆகும். ப்ளூ கலர் ஆதித்யா குளோபல். இந்த டீம் அதுவும் ஆதித்யா தான், அண்டர் 19. ரெண்டுமே ஆதித்யாவா?
ஆதித்யா vs ஆதித்யா ஃபைனல். ஆதித்யா vs இவங்க. இவங்கள தான் கேட்குறேன். இது என்னது? அது ஒரு பொண்ணைய பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுல இது அவன் என்ன ஸ்கூல் தெரியல. அதான் தெரியல. அவன் தான் போல் டைவ் அடிப்பான். அப்புறம் கேப்டன் அடிப்பா போல் டைவ். இந்த 2 பேர்த்த தவிர வேற யாரும் ஒழுங்கா இல்லை. அவளுக்கு போல் தானே வீக்னஸ். அதான் பிரச்சனைங்க. அவள் போல் தாக்கிட்டே நிற்கிறா. போக பாருங்க. 9th மட்டும் வந்துச்சு. மனம் போச்சு. டைம் இன்னும் எவ்வளோ மீதி இருக்கு? ஃபர்ஸ்ட் பேட்சே முடிச்சிடும். அவங்க வந்து ஷர்ட் பிடிச்சிருந்தா அவுட் ஆயிருக்கும். அடே சூப்பர் கோபிகா அக்கா. டைம் என்ன லாங்கா போற மாதிரி இருக்கு. 9 மினிட்ஸ்க்கு இவ்வளோ நேரமா? எனக்கு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னே தெரியல. இப்போ 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. 7 மினிட்ஸ். அது ஆயிட்டு 8 மினிட்ஸ். 1 மினிட் மோர் பர்ஃபெக்ட்லி. ஒரு நிமிஷம் இருக்கு. கோபிகா ஓடு. அந்த பொண்ணு போல் டைவ் அடிக்கும். இல்ல இந்த பொண்ணு இல்ல, அந்த பக்கம் இருக்கற. இவ அடிச்சா அப்படி நான் கூட சொன்னேன். அவ தான் அடிச்சால. இவ்ளோ அடிச்சா அந்த ஒயிட் கலர் குத்து தூக்கிட்டு அது அப்புறம் கேப்டன் போல் டைவுக்கு தான் அவுட் முடிஞ்சு கிட்டத்தட்ட. 10 seconds more. எவ்வளோ? 10 seconds கோபிகா. 10 seconds. 3 seconds. 3 seconds. 3 seconds time.